ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து எக்ஸாமுக்கும் அதை டெட்டு பிஜிடிஆர்பி பியூ எல்லாத்துக்கும் பயன்படுற போல நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் டெய்லி 10 கொஸ்டின்ஸா. ஓகேங்களா? ஸோ இது வந்து டெய்லி 10 கொஸ்டின் தாங்க போடுறேன். இதுக்கப்புறம் நான் டாபிக் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து நடத்தியும் கொடுப்பேன். ஆல்ரெடி நான் நடத்திருக்கேன், அதையும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் மறுபடியும் வந்து மீண்டும் ஒரு மாதிரி நடத்தி கொடுப்பேன். இது நம்ம 10 கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம், இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் மட்டும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம 6th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதில் நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க. லிபிட் மற்றும் ஒயிட் தலைமை பண்பின் அடிப்படை ஆளுமை வகைப்பாட்டில் பொருந்தாதது எது? ஸோ லிபிட் மற்றும் ஒயிட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 3 வகையான ஆளுமை வகையை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த ஆளுமை வகையில பொருந்தாதது எது அப்படின்றத வந்து கேட்டிருக்கும். ஸோ லிபிட் மற்றும் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வகையான தலைமை பண்பு வந்து சொல்லியிருந்தாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதேச்சதிகார ஆளுமை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக போகக்கூடிய ஆளுமை, அப்புறம் அவரவர் விருப்பம் போல் இயங்கும் அனுமதிக்கும் ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஆளுமை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ ஏதேச்சதிகார ஆளுமை, ஜனநாயக போகக்கூடிய ஆளுமை, அவரவர் விருப்பம் போல் இயங்கும் ஆளுமைன்னு சொல்லிட்டு 3 சொல்லியிருப்பாரு. அப்போ புரட்சியாளரான ஆளுமை அப்படின்றது வந்து இதுல வராது. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். லிபிட் மற்றும் ஒயிட் தலைமை பண்பின் அடிப்படை ஆளுமை வகைப்பாட்டில் பொருந்தாதது புரட்சியாளரான ஆளுமை அப்படின்றது தான். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஆளுமை வகைகளிலே மிகவும் சிறப்பானதாக கருதப்படும் வகைப்பாடு யாருடையது? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. ஏன்னா ஆளுமை பத்தி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதிலேயே மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படக்கூடிய அந்த ஆளுமை வகைப்பாடு எது அப்படின்றத வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆளுமை வகைப்பாட்டிலே மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படக்கூடிய அந்த ஆளுமை வகைப்பாடு யாருடையதுனா யூங் அவர்களுடைய வகைப்பாடு தான். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா யூங் அப்படின்றவரோட வகைப்பாடு உங்களுக்கு தெரியும், அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, அவர் வந்து 2ஆ பிரிச்சிருப்பாரு. அதனால அவருடைய அந்த வகைப்பாடு தான் என்ன சொல்றாங்கன்னா ஆளுமை வகைப்பாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பான வகைப்பாடா வந்து என்ன பண்ணப்படுதுங்க, கருதப்படுது. ஸோ ஆளுமை வகைப்பாட்டிலே அப்போ ஒரு சிறப்பானதாக கருதப்படக்கூடிய வகைப்பாடு யூங்கோட வகைப்பாடு தான். பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, யூங் தன்னுடைய வகைப்பாட்டை டேஷை கொண்டு வகைப்படுத்தினார். பாருங்க, யூங் வந்து தன்னோட வகைப்பாட்டை நான் உங்களுக்கு என்ன சொன்ன அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாரு. அது எதை வச்சு அவர் வந்து பிரிச்சிருப்பார் அப்படின்னா சமூக நடத்தை, அவங்களோட சமூக நடத்தை எப்படி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து தன்னுடைய வகைப்பாட்டை அவங்களோட சமூக நடத்தை எப்படி இருக்குன்றத பொறுத்து அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருங்க 2 வகையா வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பிரிச்சிருப்பாரு. ஓகேங்களா? இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, 2 வகையா வந்து பிரிச்சிருப்பாரு. எதை அடிப்படையா வச்சு? சமூக நடத்தை அடிப்படையா வச்சு. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 3rd கொஸ்டின். பகற்கனவு காண்பதில் ஆர்வம் உள்ளவனாக யூங் வகைப்படுத்துவது. இப்பதான் பார்த்தோம் யூங் தான் சிறந்த வகைப்பாடுன்னு பார்த்தோம். யூங் சமூக நடத்தை அடிப்படையா வச்சுதான் அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாரு. இதுல தன்னுடைய பகற்கனவு காண்பதுல அதிகம் ஆர்வம் உள்ளவனா யார் இருப்பான் அப்படின்னா அகமுகன். யாருங்க? அகமுகன் தான் வந்து பகற்கனவு காண்பவனா இருப்பான். தன்னை பற்றி அதிகமான எதுவும் தனித்து எப்பவுமே என்ன பண்ணுவான், தனியா இருக்கணும் அப்படின்ற அந்த மனப்பான்மையோட இருக்கக்கூடியவனா வந்து இருப்பான். அப்ப பகற்கனவு காண்பதிலும் தன்னை பற்றி அதிகமாக வந்து தன்னை பற்றி யோசிப்பவனும் யாருன்னு பார்த்தோன்னா இந்த அகமுகன் தான். ஓகேங்களா? அடுத்து, மனவெழுச்சிகளை ஒளிவு மறையின்றி வெளிப்படுத்துபவன் யூங் வகைப்படுத்துவது. என்ன பார்த்தோம், யூங் வந்து சமூக நடத்தை அடிப்படையா வச்சுதான் அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாரு. அதுல பகற்கனவு காண்பவன் அகமுகன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். தனக்கு ஏற்படக்கூடிய மனவெழுச்சிகள், இவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபமா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒளிவு மறைவின்றி அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவனா இருப்பான். அவன் யார் அப்படின்னா புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வகைப்படுத்துறாரு, யூங் அவர்கள் வந்து வகைப்படுத்துறாரு. இவன் வந்து ஒரு சமூக நட்புணர்வோடு இருப்பான், கவலை இல்லாம இருப்பான். ஏன்னா அவனோட மனவெழுச்சிகளை அவன் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதனால புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு யூங் அவங்களை வந்து வகைப்படுத்துறாரு. அடுத்த 5வது கேள்வி. உடல் வகையை கொண்டு, சோ உடலோட அந்த வகையை கொண்டு பருமனுடல், கட்டுடல், நீருடல் என ஆளுமையை வகைப்படுத்தியவர். பாருங்க, அந்த உடல் வந்து எப்படி இருக்கு, அந்த உடல் வாகு எப்படி இருக்குன்றத பொறுத்து அதுக்கேத்தாப்புல என்ன பண்றாரு, 3 வகையா வந்து பிரிக்கிறாரு. ஓகேங்களா? அதாவது பருமனுடல், என்டோமார்பி, கட்டுடல், மோசோமார்பி, நீருடல், எக்டோமார்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு 3 வகையா வந்து பிரித்தவர் யார்? அதை வைத்து ஆளுமையை வந்து அவர் வந்து பிரிக்கிறாருங்க. யார் அப்படின்னு பார்த்தா ஷெல்டன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ உடல் வகையை கொண்டு பருமனுடல், கட்டுடல், நீருடல் சொல்லிட்டு 3 வகையான ஆளுமை பண்புகளை வந்து கூறியவர் யாருன்னா ஷெல்டன் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஷெல்டன் ஆளுமை வகைப்பாடு யாரை ஒத்து காணப்படுகிறது? ஸோ ஷெல்டனோட அந்த ஆளுமை வகைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா யாரோட வகைப்பாடு ஒத்து காணப்படக்கூடியதா வந்து இருக்கு?
சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? கிரட்ச்மர் வகைப்பாடு. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஷெல்டன் வந்து எப்படி பிரிக்கிறாருன்னு பார்த்தோம். அதாவது வந்து உடல்வாக அடிப்படையா பிரிக்கிறார். ஓகேங்களா? அதாவது வந்து பருமனான உடல் கொண்டவர், கட்டுடல் கொண்டவர், ஒல்லியான உடல் கொண்டவர் சொல்லிட்டு நீருடல் கொண்டவர் சொல்லிட்டு 3 வகையா பிரிக்கிறாருங்க. ஓகேங்களா? அப்ப கிரட்ச்மர் என்ன சார் பண்ணியிருந்தாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கிரட்ச்மரும் வந்து பாத்தீங்கன்னா உடல்வாக வைத்து 3 வகையா பிரிச்சிருப்பார். நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? திரண்ட தசைகள் உடையவர், நல்ல ஒரு ஃபிட்னஸா இருக்கிறவங்க, அப்புறம் ஒல்லியா இருக்கிறவங்க சொல்லிட்டு கிரட்ச்மரும் 3 வகையா பிரிச்சிருப்பாரு. அப்ப ஷெல்டனும் கிரட்ச்மரும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியா ஒத்து காணப்படக்கூடியதா வந்து இருக்கும். அடுத்து 7வது கேள்வி. தசை வளர்ச்சி மிக்க கட்டான உடலமைப்பு கொண்டவர் எந்த வகை ஆளுமை என ஷெல்டன் கூறுகிறார்? இப்பதான் நம்ம கொண்டோம். ஒரு கட்டான உடல், பருமனுடல், கட்டுடல், நீருடல் 3ஆ பிரிச்சிருப்பார் ஆளுமையை. அதுல ஒரு கட்டான உடல் அமைப்பு, ஓகேங்களா, நல்லா ஒரு ஃபிட்டா இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படின்னா அவர் எந்த வகை ஆளுமையில வரக்கூடியவரா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஷெல்டன் சொல்றாரு அப்படின்னா செயல்சார் ஆளுமை. சீதாங்க இதுக்கான ஆன்சர். அவர் வந்து செயல்சார் ஆளுமையில வரக்கூடியவரா வந்து இருப்பாருங்க. இது ஒல்லியா ஒரு மெலிந்த உடலா காணப்படுறாங்க அப்படின்னா அவங்க சிந்தனைசார் ஆளுமையில வரக்கூடியவங்களா வந்து இருப்பாங்க. வயிறு அப்புறம் அந்த அனைத்து பாகங்களும் பருமனுடலா இருக்காங்க அப்படின்னா அவங்க சுக விருப்பம் உள்ள ஆளுமைன்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாரு. யாரு? ஷெல்டன் வந்து 3ஆ பிரிக்கிறாருன்னு பார்த்தோம். பருமனுடல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுக விருப்பம் உள்ள ஆளுமை. ஒல்லியா இருக்காங்க அப்படின்னா அவங்க சிந்தனைசார் ஆளுமை. ஸோ ஃபிட்னஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க செயல்சார் ஆளுமையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவமா இருப்பாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப இதுக்கான ஆன்சர் செயல்சார் ஆளுமை. அடுத்து 8வது கேள்வி பாருங்க. ஷெல்டன் இத்தகைய ஆளுமைகளை எதில் குறிக்க முடியும் என குறிப்பிடுகிறார்? ஷெல்டன் இந்த 3 வகையான ஆளுமை பண்புகள் வந்து ஒவ்வொரு இடமும் காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு சிலது மிகுந்து காணப்படலாம், ஒரு சிலது குறைந்து காணப்படலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருப்பாருங்க. இத எதில் அவரால் குறிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னா ஒரு 7 புள்ளி அளவுகோல். எதுலங்க? ஒரு 7 புள்ளி அளவுகோலை எடுத்தீங்க அப்படின்னா அந்த 7 புள்ளி அளவுகோல்ல நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த ஆளுமை பண்புகளை வந்து உங்களால வந்து குறிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஷெல்டன் வந்து ஒரு 7 புள்ளி அளவுகோல் எடுத்தா இந்த ஆளுமை பண்புகளை வந்து என்ன பண்ண முடியும்? குறிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அடுத்து 9வது கேள்வி. ஆக்பன் என்பவர் எத்தனை வகையான ஆளுமைகளை குறிப்பிடுகிறார்? அடுத்து பாருங்க. ஆக்பன் வந்து என்ன பண்ணிருப்பாரு? ஆளுமை சார்ந்த வகைப்பாடுகளை வந்து உருவாக்கியிருப்பாரு. அவரு எத்தனை வகைப்பாடுகளை வந்து உருவாக்கி இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. சோ ஆக்பன் வந்து பாத்தீங்கன்னா தன்னலக்காரன், புரட்சியாளன், தலைவன், தற்பெருமைக்காரன், சூதாடி, பிறர் தன்னை மெச்ச வழிபவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க 6 வகையான ஆளுமை பண்புகளை வந்து குறிப்பிடுறாரு. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். 6 வகையான ஆளுமைகளை குறிப்பிட்டிருப்பாரு. 10வது பார்க்கலாம் பாருங்க. ஆக்பன் அவர்களின் ஆளுமை வகைகளில் பொருந்தாதது இப்பதான் சொன்னேன். 6 வகையான ஆளுமைகளை சொல்லியிருக்காருன்னு. என்னென்ன சொல்லியிருக்காரு பாருங்க. தன்னலக்காரன் வந்துடுச்சு, அடுத்து புரட்சியாளன், அடுத்து தலைவன், அடுத்து தற்பெருமைக்காரன் அதுவும் வந்துடுச்சு, அடுத்து சூதாடி அதுவும் வந்துடுச்சு, பிறர் தன்னை மெச்ச வழிபவன் அதுவும் வந்துச்சு. ஆனா கலைஞன் அப்படின்றத வந்து அவர் குறிப்பிடல. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா கலைஞன். ஆக்பனோட அந்த 6 வகையான ஆளுமை வகைப்பாட்டுல பொருந்தாததுங்க கலைஞன் அப்படின்றத வந்து பொருந்தாதது. ஓகேங்களா? ஓகே. இப்ப 10 கொஸ்டின்ஸ் வேகமா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஆளுமை வகைகளே மிகவும் சிறப்பானதாக கருதக்கூடிய வகைப்பாடு யூங் வகைப்பாடு. யூங் தன்னுடைய வகைப்பாட்டை சமூக நடத்தை அடிப்படையாக வச்சுதான் வந்து வகைப்படுத்தியிருப்பாரு. பகற்கனவு காண்பதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவனா இருப்பவன் வந்து அகமுகன். மனவழ்ச்சிகளை ஒளிவு மறையின்றி வெளிப்படுத்தவன் வந்து புறமுகன். உடல் வகையை கொண்டு பருமனுடல், கட்டுடல், நீருடன் சொல்லிட்டு ஆளுமை வகைப்படுத்துவர் வந்து ஷெல்டனோட ஆளுமை வகைப்பாடு கிரட்ச்மரோட வகைப்பாடு ஒத்து காணப்படுது. ஒரு கட்டான உடலமைப்பு கொண்டவர் வந்து பாத்தீங்கன்னா செயல்சார் ஆளுமையா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டன் குறிப்பிட்டிருப்பாரு. ஷெல்டன் வந்து 7 புள்ளி அளவுகோல்ல ஆளுமைகளை குறிப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்பன் வந்து பாத்தீங்கன்னா எந்த வகை ஆளுமையை குறிப்பிடுறாரு? எத்தனை வகையான 6 வகையான ஆளுமையை குறிப்பிடுறாரு. அதுல பொருந்தாது கலைஞன் அப்படின்றது வந்து பொருந்தாதது. ஓகேங்களா? சரிங்க. இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கேள்வி பாருங்க. ஆளுமைக்கு அடிப்படை 2 வகை பண்புகள் என கூறியவர். ஒருத்தருக்கு ஆளுமையா இருக்காரு அப்படின்னா அந்த ஆளுமைக்கு 2 வகையான அடிப்படை பண்புகள் தான் இருக்கு. அந்த 2 வகையான அடிப்படை பண்புகள் தான் வந்து முக்கியமான காரணம். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இயற்கை பண்பு, நடத்தை பண்பு. அதாவது இயற்கையாகவே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பண்பு, அதுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எந்த பண்பு. இதுதான் வந்து ஒருத்தருக்கு ஆளுமைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நாளைக்கு போடக்கூடிய வீடியோல இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனோட கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.